இப்போ பாருங்க. ஸோ ப்ரொத்தலாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய போம் யார் எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இட் ஹேஸ் அ சப்டைட்டில். ப்ரொத்தலாமின் அப்படின்னு சொல்லலாம் எ ஸ்பௌசல் வேர்ஸ்ன்னு சொல்றாங்க. பார்த்துங்க, எ ஸ்பௌசல் வேர்ஸ் இன் ஹானர் ஆஃப் த டபுள் மேரேஜ் ஆஃப் லேடி எலிசபெத் அண்ட் லேடி கேத்ரின் சோமர்செட். ஸோ ஆக்சுவலி அவங்களோட ஃபாதரோட பேரு சோமர்செட். ஸோ அந்த ரீசனால லேடி எலிசபெத் அண்ட் லேடி கேத்ரின், ஸோ இவங்களுக்கு நடக்கக்கூடிய, ஸோ இந்த மேரேஜுக்காக எழுதியிருக்கக்கூடிய ஒரு போம் தான். விச் மீன்ஸ் இந்த மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பர்டிகுலர் டைம்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு ப்ரியராகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல ப்ரியரா எழுதியிருக்கக்கூடிய போம். ஸோ இது என்ன கிடையாதுன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எழுதியிருக்கக்கூடிய போம் கிடையாது, ப்ரியரா எழுதியிருக்காங்க. இதுக்கு ஸ்பௌசல் வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாப்ஷியல் சாங் அப்படின்றதும் சொல்றாங்க. இட்ஸ் அ நாப்ஷியல் சாங் அப்படிங்கிற சென்ஸ்லையும் சொல்றாங்க. பார்த்துங்க, ரைட். ஸோ இது, ஸோ அந்த டைட்டில் இப்போ நாப்ஷியல் சாங் அப்படின்னாலும் சரி, இந்த ப்ரொத்தலாமின் அப்படின்னு சொன்னாலும் சரி, பிஃபோர் மேரேஜ் என்ன டைம்ல எழுதியிருக்காங்கன்னா ரெனேசான்ஸ் பீரியட்ல எழுதியிருக்காங்க. அண்ட் ஸோ மோர் ஓவர் இந்த போம் எழுதப்பட்டது ஸோ 1956ல், சாரி 1596ல் இந்த போம் அப்படின்னு சொல்லக்கூடியது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஸ்பௌசல் வேர்ஸ். இதோட ரைம் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏபி பிஏ அப்பான்னு சொல்லுவோம் பாருங்க, பெட்ராக்கியன் மாடலில் வரக்கூடிய அந்த அப்பா. அடுத்தது ஏசி டிசி, அடுத்தது டிடி இஇ எஃப்இ எஃப்எஃப் ஜிஜி. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இதோட ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும். அப்போ ஒரு ஸ்டான்ஸால எவ்வளோ லைன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத லேட்டரா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதோட நரேட்டை பார்த்தோம்னா போயிட்ட, ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல மட்டும் நம்ம நிம்ஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவங்க நரேட் பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டான்ஸா மட்டும். மற்றது எல்லாமே நம்மளோட போயிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும், ரைட். ஸோ இது பேசிக் அந்த போம் பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த போம் பப்ளிஷ் ஆயிருக்கக்கூடிய ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா 1596 அலாங் வித் செகண்ட் வால்யூம் ஆஃப் ஃபேரிக்வின். செகண்ட் வால்யூம் ஆஃப் ஃபேரிக்வின் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஃபேரிக்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 புக்ஸ், செகண்ட் வால்யூம் ஆஃப் ஃபேரிக்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 புக்ஸ். அப்போ ஸோ ஓவரால் நம்மளுக்கு தெரியும் நியர்லி 6 வால்யூம்ஸ் ஆஃப் ஃபேரிக்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிஷ் ஆயிடுச்சு. 7th ஒன் பார்ட்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு தெரியும். அப்போ செகண்ட் வால்யூம் ஆஃப் அந்த ஃபேரிக்வின் அதோட சேர்ந்து ப்ரொத்தலாமின், சாரி இந்த ப்ரொத்தலாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய போமும் பப்ளிஷ் ஆயிருக்கு. என்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல வரக்கூடியது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஓட். ஓகே, ஸோ ஓட் மேரேஜை பத்தி மட்டும் பேசியிருக்காங்கல்ல அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல. ஸோ அப்போ அடுத்தது இதுல எவ்வளவு ஸ்டான்சாஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்டான்சாஸ் இருக்கு. 18 லைன்ஸ், ஈச் ஸ்டான்ஸா 18 லைன்ஸ் லாங் இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஃபைனல் 2 லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ஸ்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் அப்பான்னு சொன்ன பாருங்க, ஏபி பிஏ, அது எம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும். எம்பிக் பென்டாமீட்டர் அதை ஞாபகம் வச்சுங்க. எம்பிக் பென்டாமீட்டர் நம்மளுக்கு தெரியும். எம்பிக் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோட் பை ஸ்ட்ரெஸ்டு. பென்டாங்கிறது 5 லைன்ஸ், சாரி 5 ஃபூட் இருக்கும். 5 ஃபூட் இருக்கும், விச் மீன்ஸ் 10 syllables இருக்கும், ரைட். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வரக்கூடியது அந்த எம்பிக் பென்டாமீட்டர் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபைவ் லைன்ஸ் ஃபார்ம் 1 யூனிட். அது ஒரு யூனிட் மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு குவார்ட்ரைன் மாதிரி. நம்மளோட பெட்ராக்கியன் சானட்ல அந்த ஒரு குவார்ட்ரைன்ல ஒரு 4 லைன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பேசிஸ்ல நம்ம ரைம் ஸ்கீம் வச்சிருப்போம், ஏபி பிஏ அப்படின்னு வச்சிருப்போம். அப்பா அதான் நம்ம நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ்ல சொன்னோம்னா அப்பா ஏபி பிஏ, அடுத்தது ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் 5 லைன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிசி பிசிசி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ஒரு டூல்ப்பா, அதுக்காக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 5 லைன்ஸ் பிசி பிசிசி. அடுத்தது நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் ரைம் அந்த 6 லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா டிடி இ டிஇஇ அப்படின்னு சொல்லக்கூடியது லாஸ்ட் அந்த கப்பல் என்ன பேசிஸ்ல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் எஃப் அப்படிங்கிற பேசிஸ்ல முடியுது. அப்போ ஓவரால் நம்மளுக்கு ஒரு ஸ்டான்ஸால எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 லைன்ஸ் இருக்கு. ஓவரால் நம்மளுக்கு எவ்வளவு லைன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 18 லைன்ஸ் இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்த்துங்க இதோட ஃபார்ம், ரைட். ஸோ அடுத்து நம்ம இது ஒரு ட்வின் மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒர்செஸ்டர், ரைட். ஸோ 4th இயர் ஆஃப் ஒர்செஸ்டர், அவரோட பேரு எட்வர்ட் சோமர்செட். அவரோட பேர் எட்வர்ட் சோமர்செட். அவர் இயர்ல் எந்த பிளேஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸுக்கான இயர்ல். அந்த வர்ச்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸுக்கான
ஏர்லா இருக்காரு. அவரோட 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒன்னு எலிசபெத் சோமர்செட், இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்ரின் சோமர்செட். ஓகே, லேடி எலிசபெத், லேடி கேத்ரின் அப்படிங்கிற சென்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ ட்வின் மேரேஜ், இந்த ட்வின் மேரேஜ் அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கக்கூடிய பொம் தான் இது. ஸோ இப்போ எலிசபெத், லேடி எலிசபெத் சோமர்செட் யாருக்கு மேரேஜ் பண்றாங்கன்னா சர் ஹென்ரி ஜில்ஃபோர்டு. ஓகே, சாரி கிளைட்ஃபோர்ட், சாரி கிளைட்ஃபோர்ட். ஸோ யாருக்கு மேரேஜ் பண்றாங்கன்னா சர் ஹென்ரி கிளைட்ஃபோர்ட். ஸோ இப்போ கேத்ரின் சோமர்செட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பீட்டர், செகண்ட் பேரன் பீட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பீட்டர் தான், இந்த வில்லியம் பீட்டர் தான், இந்த செகண்ட் பேரன் பீட்டர் தான் இவர் கசின் யாருக்குன்னா நம்மளோட ரேப் ஆஃப் த லாக்ல வரக்கூடிய லார்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்களா, அவருக்கு கசின். ஓகே, இவரோட கசின் தான் நம்மளோட லார்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன். ஸோ அந்த ஃபேமிலி லைனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த வில்லியம் பீட்டர் தான் அங்க ரிலேட் ஆகக்கூடிய பீட்டர். ஓகே, ரைட். இவரு 4th இயர்லோட டாட்டர்ஸ், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எத்தனாவது இயர்னு கூட கேட்கலாம். 4th இயர்லோட டாட்டர். ஸோ நம்மளோட டிஎஸ் எலியட் கூட இதில் வரக்கூடிய இந்த லாஸ்ட் ரெஃப்ரைன் இருக்கு பாருங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்பீக் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஃப்ரைனா அவரோட வேஸ்ட் லேண்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாரு நம்மளோட டிஎஸ் எலியட். ரைட், அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைன் இது, ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்மளோட எட்மண்ட் ஸ்பென்சர், அவரோட பர்த் இயர் அண்ட் டெத் இயர் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். 1552 விச் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளோட ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடியே பிறந்திருக்காரு. அண்ட் ஸோ இந்த இயர் 1599 நம்மளோட க்ளோப் தியேட்டர் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பாருங்க, அந்த இயர்ல இறந்திருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நம்மளோட எட்மண்ட் ஸ்பென்சர். அதே மாதிரி எங்க அவர் படிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல், நல்லா ஞாபகம் வச்சுங்க, மர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல். ஸோ பெம்ப்ரோக் காலேஜ் கேம்பிரிட்ஜில் தான் இவரோட இயர்லி ஸ்டடீஸ் இருந்திருக்கு. 1580s ஜூலை 1580s அயர்லாந்து போறாரு, ஒரு டிப்ளமேட்டிக் சர்வீஸ் ஆக. ஓகே, என்னவா அவரை அங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லார்டு டெபியூட்டி. அவரோட பொசிஷன் என்ன அயர்லாந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு டெபியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷன். 1594 அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துடுறாங்க. லேட்டா நம்மளோட ஸ்பென்சரை காட்டிலும் யங்க ஒன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் பயோல், அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த இயர் 1594. ஸோ அப்போ எலிசபெத் பயோல் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் மேரேஜ். இந்த எலிசபெத் பயோல் மேல இருக்கக்கூடிய அந்த லவ் தான். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ அமாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சானட் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எபிதுலாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த மேரேஜ் செலிப்ரேஷனை பேஸ் பண்ணி எழுதி இருக்கக்கூடிய இந்த 24 ஸ்டான்சஸ் இருக்கும் எபிதுலாமியன்ல. ஸோ இந்த போர்ஷன்ல ஸோ நம்மளோட எலிசபெத் பயோலை பத்தி எழுதி இருக்கக்கூடியது. ரைட், ஸோ இதான் நம்மளோட ஸோ ப்ரொத்லாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய போமை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரைட், ஸோ அடுத்தது கம் டு ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓவரால் எவ்வளோ லைன்ஸ் இருக்குன்னா 18 லைன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ப்ளீஸ் கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டான்ஸால எவ்வளோ லைன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கல, 18 லைன்ஸ் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ அந்த ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா எப்படி இவர் ஸ்டார்ட் பண்றப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம் வாஸ் த டே. ஓகே, அந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமா தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கிற சென்ஸ்ல தான் கம் வாஸ் த டே. ஆக்சுவலி வெரி ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு இது இந்த லைன் எதுல எந்த போம்ல இருக்கு அப்படிங்கிற சென்ஸ்ல கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்ப ரொம்ப கிளியரா இருக்கணும். கம் வாஸ் த டே அண்ட் த்ரூ த ட்ரிம்பிளிங் ஏர் ஸ்வீட் பிரீத்திங் சைப்ரஸ் டிட் ஜென்லி சரி டிட் சாஃப்ட்லி பிளே. ஓகே, ஸோ சைப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சைப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மேற்கிலிருந்து, அதாவது வெஸ்ட் விண்டுன்னு சொல்லக்கூடியது. ஓகே, ரைட், அந்த வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சாஃப்டா இன்னைக்கு வீசிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே ஆக்சுவலி வைப்ரண்டா இருக்கும். ஓகே, எப்பயுமே வைப்ரண்டா இருக்கும். அதான் த்ரூ த ட்ரிம்பிளிங் ஏர், அந்த வைப்ரண்டா இருக்கக்கூடிய அந்த ஏரு ஓகே இன்னைக்கு காமா இருக்கு, வைப்ரண்டா இருக்கக்கூடிய இன்னைக்கு ஏரு அந்த வெஸ்ட்ல இருந்து வீசக்கூடிய அந்த காற்றானது இன்னைக்கு எப்படி ரொம்ப சாஃப்டா வீசி இருக்கு. சைப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரீக் மித்தாலஜில சைப்ரஸ்னா காட் ஆஃப் த வெஸ்ட் விண்ட். இதை ஞாபகம் வச்சுங்க, காட் ஆஃப் த வெஸ்ட் விண்ட். அந்த காட் ஆஃப் த வெஸ்ட் விண்ட் எப்படி ரொம்ப சாஃப்டா மைல்டா இன்னைக்கு அந்த மேற்கட்சிய காற்று வீசிட்டு இருக்கு. எ ஜென்ரல் ஸ்பிரிட் எதை சொல்றாரு, ஸோ அந்த இந்த ஜென்ரல் ஸ்பிரிட்னு எதை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த வெஸ்ட் விண்ட் ப்ளூ ஆகுது பாத்தீங்களா, ஸோ அதைத்தான் ஜென்ரல் ஸ்பிரிட், ஏன்னா கண்ணுக்கு தெரியாது, அதனால ஜென்ரல் ஸ்பிரிட்னு அதை சொல்றாரு. தட் லைட்லி டிட் டிலே ஹாட் சன் ஹாட் டைட்டான்ஸ் பீம்ஸ்
இந்த ஜென்ரல் ஸ்பிரிட் தான் என்ன பண்ணுதுன்னா எதுக்கான டிலேயிங்க இங்க ஏற்படுத்துது. அதாவது காற்றடிக்குது, காற்றடிக்கிறதுனால மேகக்கூட்டங்கள் அங்க இங்க போயிட்டு வருது. அந்த ரீசனால டைட்டான்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல, ரைட்? ஸோ கிரீக் மித்தாலஜில த டைட்டான்ஸ் வேர் த ப்ரீ ஒலிம்பியன் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களோட பிரகாசமான ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்த பூமியை வந்து சேர்ந்ததுல கொஞ்சம் டிலே இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த ஜெனரல் ஸ்பிரிட் என்ன பண்ணிருக்கு, அந்த மேகக்கூட்டங்கள்லாம் இது பண்ணி அந்த ஒளி கற்றிய பூமியில வந்து பிரகாசமா வீசுறதுக்கு தடைய இன்னைக்கு இருந்திருக்கு. அப்ப ரொம்ப ஜென்ரலா இருந்திருக்கு. அப்ப டைட்டான் பீம்ஸ் அதை பார்த்துங்க, விச் தென் டிட் கிளிஸ்டர். ஓகே ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸோ அதோட அது என்ன பண்ணுது, ஸோ டிட் கிளிஸ்டர். ஸோ அதோட ஒளி கற்றை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமிகளை ரொம்ப ஸோ நல்ல போதுமான அளவுக்கு அதோட ஒளிக்கற்றை இந்த பூமியில படுது. வென் ஐ ஹூ சுல்லன் கே, சுல்லன் அப்படின்னு சொல்லக்கூடியது பேட் டெம்பர் ஆர் சல்கி. சுல்லனா விச் மீன்ஸ் நான் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. வென் ஐன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட எட்மண்ட் ஸ்பென்சர் என்னன்னா, வென் ஐ ஹூ சுல்லன் கே, நான் இந்த மாதிரி ஒரு மனநிலையில, ஒரு பேட் டெம்பர்டு இருக்கக்கூடிய மனநிலையில இருக்கேன். த்ரூ டிஸ்கண்டென்ட் ஆஃப் மை லாங் ஃப்ரூட்லெஸ் டே. நான் எங்க ஒர்க் பண்றது, அயர்லாந்துல. அங்க அயர்லாந்துல ஒர்க் பண்றதுனால ரைட், ஸோ எனக்கு பிடிக்காத பிளேஸ்னா விச் மீன்ஸ் அவருக்கு ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடியது, அவர் எங்க பிறந்து வளர்ந்தாரோ அந்த பிளேஸ் அவருக்கு மனசுக்கு ஒத்ததா இருக்கும். அயர்லாந்து அப்படின்னு சொல்லப்படுது அவருக்கு ரொம்ப ஸோ அதாவது ஒரு டியூட்டியை அசைன் பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸ். அப்போ அவருக்கு அங்க இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதைத்தான் when I who's சுல்லன் கே, இந்த மாதிரி பேட் டெம்பர்ல இருக்கும்போது த்ரூ த டிஸ்கண்டென்ட் ஆஃப் மை லாங் ஃப்ரூட்லெஸ் டே. ஸோ அயர்லாந்துல பிடிக்காம இருந்து ஸோ அந்த ஒரு மனநிலையில இருந்ததுனால இன் பிரின்சஸ் கோர்ட், அங்க யாருக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிரின்சஸோட கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வெயின் ஆஃப் ஐடல் ஹோப்ஸ், அங்க எப்படி கிட்டத்தட்ட என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே சாம்பல் ஆகி போச்சு, ஒன்றுக்கு உதவாம போச்சு. அதான் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வெயின் ஆஃப் ஐடல் ஹோப்ஸ், நம்பிக்கையே இல்லை. அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்த நானு விச் ஸ்டில் டூ ஃப்ளை அவே, அது எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. லைக் எம்டி ஷேடோஸ், ஒரு எம்டி ஷேடோஸ் மாதிரி தான் என்னோட மனநிலை, ஒரு நிம்மதியே இல்லாம இருந்தேன். ஓகே, டேட்டா அஃப்ளிக்ட் மை பிரைன். ஸோ கிட்டத்தட்ட இப்படிதான் என்னோட பிரைனை ஆக்குபை பண்ணிட்டு இருந்துச்சு. அஃப்ளிக்ட்னா ஏதோ ஒரு இல்னஸ் வந்த மாதிரி, விச் மீன்ஸ் அந்த அயர்லாண்டில் இருக்கும் பொழுது அந்த டியூட்டிஸு அது ரிலேட்டடாகவே ஒர்க் பண்ணி எனக்கு அந்த வேலைகள் பிடிக்காம, ஸோ அங்கே ஸ்டே பண்ணி இருக்கிறது பிடிக்காம, ஸோ அந்த ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லாமல் இருந்த ஒரு கண்டிஷனில் இருந்தேன். ஸோ இதான் என்னோட மனநிலை அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. ரைட், இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இப்போ இங்கிலாந்து வந்திருக்கேன். ஸோ வாக்டு ஃபோர் டு ஈஸி மை பெயின். இப்போ இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு மனநிலை இருந்த நான் இப்போ என்ன பண்றேன், ஸோ அந்த பெயினை கியூர் பண்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. அது என்னடானா அந்த ஸ்ட்ரீமிங் தேம்ஸ், அந்த தேம்ஸ் இருக்கு பாருங்க, அந்த தேம்ஸ் அந்த நதிக்கரையில நடக்க ஆரம்பிக்கிறேன். அதான் வாக்டு ஃபோர் டு ஈஸி மை பெயின். என்னோட பெயினை ஏதோ ஒரு வகையில அதை நான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் நடக்கிறேன். அலாங் த சோர் ஆஃப் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ். பாத்துங்க, ஸோ அந்த நதிக்கரையில் நடந்து போறேன். அதைத்தான் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேம்ஸோட நதி அது எப்படி இருக்கு, சில்வர் கலர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பாத்துங்க, ஏன்னா சில்வர் எதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பஞ்சுக்கலாம், கிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி கோல்டு அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ்ல கூட யோசிப்போம். சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஸோ கிராண்ட்னஸை சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸை சொல்றாங்க. பாத்துங்க, அலாங் த சோர் ஆஃப் சில்வர் ஸ்ட்ரீமிங் தேம்ஸ் ஹூஸ் ரட்டி பேங்க். பாத்துங்க, ரட்டினா கிட்டத்தட்ட அதோட எஜ்ஜில். ஸோ நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரட்டி பேங்க்ல கிட்டத்தட்ட பேங்க் அந்த நதிக்கரையில நான் நடந்து போறேன். த விச் இஸ் ரிவர் ஹெம்ஸ். ஓகே ரைட். ஸோ அதுல அந்த பேங்க்கு இடையில அந்த ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. வாஸ் பெயிண்டட் ஆல் வித் வேரியபிள் ஃபிளார்ஸ். ஓகே, அந்த பேங்க்ஸ்ல பார்த்தோம்னா ஸோ எல்லா பக்கமும் ஸோ ஏதோ பெயிண்ட் பண்ணி வச்ச மாதிரி நிறைய மலர்களால் அப்படியே ஸோ அப்படியே கவர் ஆயிருக்கு.
அந்த பேங்க்ஸ் ரெண்டு சைடும் அதில் தான் நான் நடந்து என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கேன். அயர்லாண்டில் இருந்த பெயினை க்யூர் பண்ணுறது எங்கடானா இந்த ரிவர் தேம் சைடு தான். இந்த ஆல் த மெட்ஸ் அடோன் வித் டெயின்டி ஜெம்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸோ மெட்ஸ், ஸோ அந்த மெடோஸ், அந்த புல்வெளி தரையெல்லாம் என்னன்னா ஏதோ ஜெம்ஸை கொட்டி வச்ச மாதிரி அப்படியே பல 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 பலன்னு இருக்கு. ஏன்னா இப்பதான் அந்த டைட்டான்ஸோட பீம்ஸ்லாம் ஸோ பளீர்னு அடிக்குது அந்த ஸோ அந்த புல்வெளி மேல. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பனித்துளிகள் மேல பட்டு அப்படியே ஜொலிக்குது அப்படிங்கிறாரு. ரைட். ஸோ ஃபிட் டு டெக் மெய்டன்ஸ் பவர்ஸ் அண்ட் கிரவுன் தையா பேரமோஸ். அதே மாதிரி எப்படி ரைட். ஸோ இந்த ஃப்ளார்லாம் இங்க அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளார் பூத்து குலுங்கக்கூடிய அந்த ஃப்ளார்லாம் எடுத்துட்டு போனோம்னு வச்சுங்களேன் கன்ஃபார்மா. ஸோ மெய்டனோட பவர்ஸ் ரைட். ஸோ அவங்களையும் டெக்கரேட் பண்ணலாம். அவங்களோட பேரமோஸ்னா அவங்களோட லவ்வர்ஸ், அவங்களையும் என்ன பண்ணலாம் ரைட். ஸோ க்ரௌனா அவங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லா ஃபிளாஸும் இங்கே பூத்து குலுங்குது அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே. ஸோ ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நாள் ரொம்ப நாள் கிடையாது, விச் இஸ் நாட் லாங். ஸ்வீட் எய்ம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ மெயின் சாங். ஸோ அப்ப நான் அந்த நாளை பத்தின விஷயங்கள் யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்ற வரைக்கும் நீ என்ன பண்ண கொஞ்சம் ரைட், கொஞ்சம் என்ன பண்ண ஸோ அஸ் யூஷுவல் சாஃப்டாகவே நீ ஃப்ளோ ஆயிட்டுரு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாருக்கும் கொடுத்துட வேண்டாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் தான். அதான் அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே. அந்த பிரைடல் டே அப்படின்னு சொல்லக்கூடியது வரப்போகுது. ஸோ அது கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. அதனால நீ ரொம்ப உன்னோட உத்வேகத்தெல்லாம் காட்டி ஸோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாத அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் சொல்றாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எய்ம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எம் மை சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர்லி ரெக்கரிங் ஃப்ரேஸ் ஆர் வேர்ஸ். ஓகே, ஒரு ஃப்ரேஸோ அல்லது வேர்ஸோ. ஓகே ரைட். ஸோ எண்ட் ஆஃப் ஈச் ஸ்டான்ஸால வந்துச்சுன்னா அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வரக்கூடியதுக்கு பேர் என்னன்னு பார்த்துச்சுல ரெஃப்ரைன் அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்றாங்க. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ரெஃப்ரைன், பாத்துங்க. ஸ்வீட் எய்ம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. அடுத்தது செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்க. தேர் இன் த மெடோ. ஓகே, இந்த அந்த நதிக்கரையில் அப்படியே நடந்து போயிட்டு அந்த பெயின்லாம் கியூர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த மெடோஸ்ல அந்த புல்வெளி அந்த மெடோஸ்ல பை த ரிவர் சைட், அந்த ரிவர் சைடு இருக்கக்கூடிய மெடோஸ்ல a folk of nymphs I chance to espy. chance to espyனா நிம்ஸ் என்னால பார்க்க முடியுது. நிம்ஸ்னா வாட்டர் பாடியில இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிம்ஸ் என்னால பார்க்க முடியுது. அதான் ஃபோக் ஆஃப் நிம்ஸ். ஸோ அதாவது ஒரு ஒரு நிம்ஸ் கிடையாது, ஃபோக் கிட்டத்தட்ட நிறைய இருக்கு அங்க ரைட். ஸோ அதான் ஃபோக் ஆஃப் நிம்ஸ் ஐ சான்ஸ் டு எஸ்பைனா கிட்டத்தட்ட அவங்கள என்னால பார்க்க முடியுது. அதாவது வாட்டர் பாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டை என்னால கண் கொட்டு பார்க்க முடியுது, என்னோட கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆல் லவ்லி டாட்டர்ஸ் ஆஃப் த ஃபிளட் தேர் பை. ஸோ அவங்கள யாரா அப்படின்னு பஞ்சுக்கே டாட்டர்ஸ் ஆஃப் த ஃபிளட். ஸோ இந்த கொஷின்ஸ் வரலாம். ஃபிளட்டோட டாட்டர்ஸ். ஓகே, ஃபிளட்டோட டாட்டர்ஸ் விச் மீன்ஸ் அவங்கள யார் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஸோ புரிஞ்சுக்கிங்க, இந்த ஃபிளட்டோட டாட்டர்ஸ் தான் அவங்க எல்லாருமே அந்த நிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இது கொஷின்ஸா கூட கேட்கலாம். இந்த நிம்ஸ் யார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். டாட்டர்ஸ் ஆஃப் த ஃபிளட் வித் குட்லி கிரீனிஷ் லாக்ஸ். அவங்கள என்னது ஸோ கிரீனிஷ் லாக்ஸ் போட்டிருக்காங்க. ஆல் லூஸ் அன்டைடா. ஸோ இந்த ஹேர்ஸ் எல்லாம் அங்கங்க அப்படியே காற்றுல பறக்கிறதுலாம் அப்படியே பைண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் ஆல் லூஸ் அன்டைடா. ஓகே ரைட். ஸோ பாத்துங்க. அண்ட் ஈச் ஹேட் பீன் அ பிரைட். கிட்டத்தட்ட அவங்கள பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா ஒரு பிரைடு மாதிரி இருக்காங்க, ஒரு மணப்பெண் போல தெரியுறாங்க. அந்த நிம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த அழகா அவ்வளோ அழகா இருக்காங்க. ஈச் ஒன் ஹேட் அ லிட்டில் விக்க பேஸ்கெட். ஓகே, ஸோ அந்த ஸ்டிக்ஸை கொண்டு உருவாக்கி இருக்கக்கூடிய விக்க பேஸ்கெட் எல்லாரும் வச்சிருக்காங்க. எல்லாருமே விக்க பேஸ்கெட் ஒன்று வச்சிருக்காங்க. மேட் ஆஃப் ஃபைன் ட்விங்ஸ். ஸோ அந்த ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈஸியா வளையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்ஸ்னால உருவாக்கி இருக்காங்க. அந்த கூடையை தான் அவங்க கேரி பண்ணியிருக்காங்க. என்ட்ரைல்டு கியூரியஸ்லி ரைட். அதை தூக்கிட்டு அங்க இங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இன் விச் தே கேதர் ஃபிளாஸ் டு ஃபில் தி ஃபிளாஸ்கெட். ஸோ அந்த விக்க பேஸ்கெட்டை எடுத்துக்கிட்டு ஸோ அங்க இங்க போயிட்டு ஃபிளார்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. ஃபிளாஸ்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைவிட்டா உள்ள தூரத்துக்கு போகும்.
நம்ம ஊர்ல கூட சொல்லுவோம் பாத்தீங்களா, கூடைக்குள்ள கை விட்டா எம்டியா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக் உள்ள போகும் பாருங்க, அதுக்குள்ள நம்ம கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் அதான் இந்த ஃபிளாஸ்கட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபிளாஸ்கட்னா லாங் ஸ்பாலோ பேஸ்கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பேஸ்கெட்டுக்குள்ள தான் ஃபிளார் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வித் ஃபைன் ஃபிங்கர் ஸ்க்ரப் ஃபுல் ஃபீஸ்டியஸ்லி. ஸோ எப்படி அந்த மலர்களை பறிக்கிறாங்கன்னா, அந்த மலர்களுக்கு தெரியாமையே அந்த மலர்களை பறிக்கிறாங்களா, அதான் வித் ஃபைன் ஃபிங்கர்ஸ். கிட்டத்தட்ட அவங்களோட கை விரல்களும் ரொம்ப நேர்த்தியா இருக்கு. ஸோ கிரப்ட் ஃபுல் ஃபீஸ்டியஸ்லி, அதுக்கு தெரியாமே பறிக்கிறாங்க. அந்த மலர்களுக்கு தெரியும், அதான் பாயிண்ட்லெஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மலர்களுக்கு தெரியாம இந்த மலர்களை பறிச்சுட்டு இருக்காங்க. டெண்டர் ஸ்டாக்ஸ் ஆன் ஹை. கிட்டத்தட்ட அங்கங்க அந்த மலர்களோட அந்த ஸ்டால்ஸ்லாம், அந்த குச்சி மாதிரி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அப்படியே நேரா நிக்குது. ஆஃப் எவ்ரி சார்ட், கிட்டத்தட்ட எல்லா மாதிரியும் சரிங்களா. விச் இன் தட் மெடோ க்ரோ, அந்த மெடோஸ்ல அங்கங்க மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடியதுல அப்படி அப்படியே நேரா நிக்குது. அதெல்லாம் பறிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் போயிட்டு பறிச்சுட்டு இருக்காங்க அந்த நிம்ஸ்லாம். தே கேதர்ட் சம். அங்க இருக்கக்கூடிய ஃபிளாஸ்ல ஒரு சில ஃபிளாஸ்ல செலக்டிவா பறிக்கிறாங்க. அதுல வயலட் பெயில்டு ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஃபிளாஸ் பறிக்கிறாங்க. லிட்டில் டைசி அந்த ஃபிளாஸ் பறிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ வயலட் பெயில்டு ப்ளூ எந்தெந்த ஃபிளாஸ்ல பறிக்கிறாங்க, என்ன வெரைட்டிஸ் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஃபிளாஸ் என்ன அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்ப வயலட் பெயில்டு ப்ளூ ஃபிளாஸ் பறிக்கிறாங்க. லிட்டில் டைசி அந்த மாதிரி ஃபிளாஸ் பறிக்கிறாங்க. தட் அட் ஈவினிங் க்ளோசஸ். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்துங்க, எந்த ஃபிளாஸ் ஸோ ஈவினிங் க்ளோஸ் ஆகும் இப்படிங்கிற சென்ஸ்ல கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எந்த பர்டிகுலர் ஃபிளாஸ் அது ஈவினிங் க்ளோஸ் ஆகும். ஸோ எது அப்படின்னு பஞ்சுலே லிட்டில் டெய்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிளாஸ் என்ன ஆகும் அப்படின்னு பஞ்சுலே ஈவினிங் டைம்ல அது க்ளோஸ் ஆகும். ஓகே ரைட். ஸோ அடுத்தது வர்ஜின் லில்லி. ஓகே, லில்லி லில்லி ஃபிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியும். அண்ட் த பிரிம்ரோஸ் ட்ரூ, கிட்டத்தட்ட பிரிம்ரோஸ். ஸோ ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெரைட்டி இருக்கு பாரு, அந்த பிரிம்ரோஸ் வித் ஸ்டோர் ஆஃப் வெர்மைல் ரோசஸ். இது மட்டும் இல்ல, வெர்மைல் ரோசஸ். அப்ப என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிளார்ஸ், பெயில்டு வயலட் பெயில்டு ப்ளூ அந்த கலர்ல இருக்கக்கூடிய ஃபிளார், லிட்டில் டெய்ஸி, வர்ஜின் லில்லி, பிரிம்ரோஸ், வெர்மைல் ரோசஸ், இது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டு டெக் தேர் பிரைட் க்ரூம்ஸ் பாய்ஸஸ். இதெல்லாம் எதுக்குடா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த மேரேஜ் நடக்க போது பாருங்க, அந்த பிரைட் க்ரூம்ஸோட ஸோ பிளேசஸ் எல்லாம் டெக்கரேட் பண்றதுக்காக இந்த ஃபிளார்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அகெயின்ஸ்ட் த பிரைடல் டே. அந்த நாள் ரொம்ப நாள் இல்ல, விச் வாஸ் நாட் லாங், ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஸ்வீட் டைம்ஸ் ரன் சாஃப்ட்லி சில் இன் மை சாங். அந்த ரீசனால நீ கொஞ்சம் சாஃப்டாவே ஃப்ளோ ஆயிட்டுரு அப்படிங்கிற சென்ஸ்ல சொல்றாங்க. ரைட். ஸோ அடுத்தது தேர்ட் ஸ்டான்ஸா. தேர்ட் ஸ்டான்ஸ்ல பாருங்க, வித் தட் அதோட ஐ saw two swans of goodly hue. இப்போ ரிவர் தேம்ஸ் பக்கம் ஒரு போர்ஷன்ல என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிம்ஸ் அவங்கள என்ன பண்றாங்கன்னா, ஸோ அந்த பூக்கள் பறித்தல் இந்த சென்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஈச் ஸ்டான்ஸா வைஸா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் என்ன சென்ஸ்ல இருக்கு, காற்று வீசுது, சூரிய ஒளி கதிர் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு, எனக்கு மனநிலை கொஞ்சம் ஸோ டிப்ரெஷனா இருக்கேன், அதனால ரிவர் தேம்ஸ் சைடு போயிட்டு இருக்கேன். ஸோ இப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காப்புல. ரைட். ஸோ ஏன்னா நான் பிரின்சஸ் கோர்ட்ல இருந்தது அந்த டிப்ரெஷன், ஸோ அதனால ஸோ இந்த ரிவர் தேம்ஸ் சைடு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த நதிக்கரையில போயிட்டு இருக்கேன். ஸோ அதுல வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ளோ ஆகுது. ஸோ மெடோஸ்ல ஏதோ ஸ்டோன்ஸ்ல போட்ட மாதிரி பல இருக்கு. ஸோ இப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. செகண்ட் ஸ்டான்ஸ்ல எதை பத்தி சொல்றாருன்னா, நிம்ஸ். ஸோ நிம்ஸோட யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளட் அப்படின்ற சென்ஸ்ல சொல்லிட்டு, ஸோ அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அந்த பேஸ்கெட் வச்சுட்டு ஃபிளாஸ் பறிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஃபிளாஸ் எல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க, ஸோ அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேர்ட் ஸ்டான்ஸ்ல என்ன டிஸ்கிரிப்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் தட் இதோட ஐ saw two swans of goodly hue. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்வான்ஸ். ஸோ இதோட 2 ஸ்வான்ஸ் வரக்கூடியதை பார்க்குறேன். கம் சாஃப்ட்லி ஸ்விம்மிங் டவுன் அலாங் த லீ. ஸோ அது எதுல இருந்து அப்படியே அந்த லீங்கிறது அதோட அட்ஜாயினிங் ரிவர், தேம்ஸோட அட்ஜாயினிங் ரிவர். அந்த அட்ஜாயினிங் ரிவர்ல இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஸ்வான்ஸ் அப்படியே இதுல வந்து அப்படியே ஜாயின் ஆகுது. 2 ஃபேரியர் பேர்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஐ yet never see, ஐ yet did never see, இந்த மாதிரி பேர்ட்ஸை நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி ஸ்வான்ஸை நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு 2 ஸ்வான்ஸ் அந்த நதிக்கரையில அப்படியே நீந்தி வருது.
the snow which do the top of the Pindus true. Pindusங்கிறது நம்ம ஸோ எவரெஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒயிட்ல, ஸோ எவரெஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் மவுண்டெயின். அந்த மவுண்டெயினோட டாப் ஆஃப் த போர்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட, அந்த ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட இந்த ஸ்வான்ஸ் காட்டிலும் பெட்டர் கிடையாது. பிண்டூஸோட அந்த டாப் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை காட்டிலும் கம்மியா தான் இருக்கு, இந்த டூ ஸ்வான்ஸை காட்டிலும். டூ ஸ்வான்ஸுங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, அந்த ஒயிட்னஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. டிட் நெவர் நெவர் வித் அ ஷோ. ஓகே, இந்த மாதிரி ஒயிட்னஸ் ஒயிட்டர் ஷோ, சாரி, டிட் நெவர் ஒயிட்டர் ஷோ பிண்டூஸ்ல கூட கிடையாது. நாட் ஜோவா ஹிம்செல்ஃப். ஈவன் வென் ஹி a swan would be ஜோவா ஃபார் லவ் ஆஃப் லெடா, லெடாவை லவ் பண்றதுக்காக தன்னோட செல்ஃபை என்ன பண்றாங்கன்னா ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒயிட் டிட் அப்பியர், ஒயிட் கலரா அவங்களும் அப்பியர் ஆனாங்க. ஆனா அதை காட்டிலும் இந்த டூ ஸ்வான்ஸோட ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது பெட்டரா இருக்கு. எதை காட்டிலும்? நாட் ஜோவா ஹிம்செல்ஃப். ஜோவா ஒயிட் கலரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லெடாவா அட்ராக்ட் பண்றதுக்காக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டியூட்டி இருக்கு. அதை காட்டிலும் இவங்களோட இந்த டூ ஸ்வான்ஸோட ஒயிட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எட் லெடா வாஸ் தே சே அஸ் ஒயிட் அஸ் ஹீ. ஓகே, கிட்டத்தட்ட லெடாவும் ஜோ மாதிரி ஒயிட்டா இருந்தாங்க. பட் இந்த ரெண்டு பேரோட ஒயிட், அதாவது லெடாவை இம்ப்ரெஸ் பண்ண அவங்க ஒயிட் கலரே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, லெடாவை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக ஜோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட், அந்த ஒரு ஐடியாலஜி, அந்த இதை காட்டிலும் இந்த டூ ஸ்வான்ஸோட ஒயிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. yet not so wide as these nor nothing near. இந்த டூ ஸ்வான்ஸுக்கு பக்கத்துல எந்த ஒயிட்டா இருந்தாலும் ஸோ பக்கத்துல நிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப எந்ததோட கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிண்டு ஸ்ட்ராவோட கம்பேர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டூ ஸ்வான்ஸோட ஒயிட்னஸ் அப்படிங்கிறது எதோட கம்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற சென்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும். பிண்டூஸ் அந்த மலையோட டாப்போட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஜோன் லெடாவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கம்பேரிஷன் இந்த இடத்துல இருக்கு, பாத்துங்க. ஸோ பியூர்லி ஒயிட் டேவா. ஸோ அப்போ இவங்களோட ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூரா இருக்கு. தட் ஈவன் த ஜென்ரல் ஸ்ட்ரீம் த விச் தெம் ஸோ பேட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்துச்சுங்களே அந்த ஜென்ரல் ஸ்ட்ரீம்ல தான் அது ரெண்டும் அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஈவன் ஸோ அதுவும் கூட ஈக்குவல் நிற்கும்ல, சீம் த ஃபவுல் டு தம். அந்த ஜென்ரல் ஸ்ட்ரீமை பார்த்தாவே அந்த நதியில அது நீந்தி வந்துட்டு இருக்கு. அப்படி நீந்தி வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஒயிட்னஸ் அந்த ஸ்ட்ரீமையும் பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஸோ இந்த டூ ஸ்பான்ஸோட ஒயிட்னஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த நதியோட இதெல்லாம் பக்கத்துலேயே நிற்கும்ல. பேட் ஹிஸ் பில்லோஸ் டு வெட் எ சில்க் அண்ட் ஃபெதர்ஸ். ரைட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னு பில்லோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஸோ அதோட அப்படியே அதோட தண்ணிகள்லாம் அது மேலே படுதான். எதுக்குன்னா இந்த ஒயிட்னஸை பியூரிஃபை ஆக்கிறதுக்காக. ஸோ விச் மீன்ஸ் இதுதான் ஒயிட்னஸ் நாங்களே இப்போதான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல அங்கே ஓடக்கூடிய அந்த நதி, அந்த நீர் கூட என்ன பண்ணுதுன்னா அது மேலே புறாம போட்டு இதுக்கு மேலே அழுக்கு பற்றக்கூடாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல அதெல்லாம் ஒரு சில டியூட்டிஸ் பண்ணுது. லெஸ்ட் தே மைட் சாயில் தயா ஃபேர் கிளம்ஸ் வித் வாட்டர் நாட் சோ ஃபேர். ஸோ ஏன்னா இந்த ஃபெதர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அப்போ இது மேலே எந்த ஒரு குறைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இது என்ன பண்ணுதுன்னா இதோட அங்க இருக்கக்கூடிய அந்த நீர் கூட அந்த ஃபெதர்ஸ்ல எந்த கலங்கும் வந்துடக்கூடாதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான். அண்ட் மார் தயர் பியூட்டி இஸ் பிரைட் தட் ஷோன் அஸ் ஹெவன்ஸ் லைட். எப்படி ஒரு ஹெவன்ல இருந்து வீசக்கூடிய ஒரு ஒளிக்கற்றை போல அந்த பியூட்டினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தெரியணும், வெளிப்படணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ரைட். இந்த தேர்ட் ஸ்டான்ஸ்ல பாத்துங்க, பிண்டூஸ், ஜோன் லெடா, அடுத்தது அந்த ரிவர்ஸோட contribution. இதான் the third stanza as usual. So the last two lines against a bridal day which was not long, sweet aims run softly till I end my song அப்படின்னு சொல்லப்படுது. Right. Fourth stanza as usual we are very familiar. 10 stanzas overall இருக்கு. அந்த 10 stanza each stanza பார்த்தோம்னா 18 lines இருக்கு. Right. So இப்போ fourth stanza பாருங்க. Often times அதான் EFTSO often. Okay, soons அப்படின்னு சொல்லக்கூடிய soons the nymphs. Okay, sorry, often soons. So the nymphs which now had flowers they fill. Okay, அவங்க basket வச்சிருந்தாங்க பாருங்க அந்த nymphs. Once again nymphs. So இப்படி கூட கொஸ்டின் சொல்லலாம்.
செகண்ட் ஸ்டான்ஸா நிம்ஸை பத்தினது, தேர்ட் ஸ்டான்ஸா ஸோ ஒயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தினது, அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸா எகைன் நிம்ஸை பத்தின ஒரு விஷயம் வருது பாருங்க. விச் நவ் ஹேட் ஃபிளாஸ் த எஃபில். அவங்களோட அந்த பேஸ்கெட்லாம் ஃபிளாஸ் ஃபில் ஆயிடுச்சு. ரேன் ஆல் இன் ஹேஸ்ட். ஸோ அங்கே அந்த ஃபோக் ஆஃப் நிம்ஸ்ன்னு பார்த்துருப்போம். அந்த ஃபோக் ஆஃப் நிம்ஸ்லாம் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி குடுன்னு முடியாதான். ஸோ ஹரிபரியா அதான் ஹேஸ்ட் டு சி தட் சில்வர் ப்ரூட். ஸோ ஏன்னா சில்வர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஸூரியஸ்னஸை சொல்லக்கூடியது. அதான் டு சி தட் சில்வர் ப்ரூட். இந்த இந்த பேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு பேர்ட்ஸ் அப்படியே லீலேருந்து அப்படியே ஸோ தேம்ஸ் லெட்டரா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி டிராவல் ஆகி வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்காக அங்க மலர்களை பறிச்சுட்டு இருந்த அந்த நிம்ஸ்ல என்ன பண்ணும்னா இங்க வருதான். as they came floating on the crystal flood. எது கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அந்த ஃப்ளட், அந்த நீர், அந்த ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த நீரோடை. ஸோ அந்த நீர்ல இது ரெண்டு வரக்கூடியதை பார்க்கும்போது ரம்யமா இருக்கு. as they came floating, அதுல அப்படியே நீந்திட்டு வந்துட்டு இருக்கு. whom when they saw, ஆக்சுவலி அந்த நிம்ஸ்லாம் பார்க்கும் பொழுது, அதான் whom இவங்களாம் பார்க்கும் பொழுது, இந்த நிம்ஸ்லாம் அந்த ரெண்டு பேர்ட்ஸையும் பார்க்கும் பொழுது they stood amazed still. பார்த்துட்டு அப்படியே தகச்சு போய் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம அப்படியே தகச்சு போய் நின்ட்டாங்க. they wandering eyes to fill. ஆக்சுவலி கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்ச நேரம் இங்க பார்ப்போம், அப்புறம் அங்கிட்டு பார்ப்போம், அங்கிட்டு மேல பார்ப்போம், இங்கிட்டு பார்ப்போம், இப்படிங்கிற சென்ஸ்ல இருக்கும். பட் அமேஸ்டா கண்களை அசைக்காம ஆட்டாம அந்த ரெண்டு பேர்ட்ஸ் அப்படியே நீந்தி போகக்கூடிய அழகை மட்டும் ரசிச்சுக்கிட்டே இருக்கு. that seemed they never saw a sight so fair. ஸோ இதை பார்த்தா இந்த இன்சிடென்ட்டை நிம்ஸ் அந்த பறவைகள் அப்படியே நீந்தி போகக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது எவனாலையும், அந்த மாதிரி இருக்கு. அதான் them seemed they never saw a sight of so fair. ஸோ அவங்க பார்க்கக்கூடியதை நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேரான ஒரு விஷயத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது போல இவங்க, அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கு. a fowl so lovely, right sir, of fowl so lovely that they should deem them heavenly born. ஆக்சுவலி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த ரெண்டு வேர்ட்ஸ் ஏதோ சொர்க்கத்தில் படைக்கப்பட்டது போல தெரிகிறது. ஓகே ரைட். ஸோ are to be the same pair which through the sky drew Venus silver teeth. ரைட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ரைட். ஸோ ஆக்சுவலி சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராண்டியர்னஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதான் டு பி த சேம் பேர், இந்த சேம் பேரை பார்க்கும் பொழுது which through the sky drew Venus silver teeth. ரைட். ஸோ கிட்டத்தட்ட வீனஸ்ன்னா நம்ம எதை கம்பேர் பண்ணுவோம்? வீனஸ் goddess of love. Are you sure? Actually, which through the sky, so அந்த ஸ்கை மூலியமா, சரிங்களா, ஸ்கைல இருந்து drew Venus silver team. ஸோ வீனஸோட ரைட். ஸோ அவங்களும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துச்சுங்களே, ஸோ அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கறாங்க. அண்ட் ஃபார் ஷூர் தே டிட் நாட் சீம் டு பிகார்டன் ஆஃப் எனி earthly seed. ஸோ இது எப்படி தெரியுதுன்னா, கன்ஃபார்மா ஏதோட பிரீட் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தோட அதாவது உலகத்துல படைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கு. அதாவது டு பி பிகார்ட் ஆஃப் எனி earthly seed. For sure they did not seem, இது பார்க்கதற்கு எப்படி தோன்றவில்லை என்றால், டு பி பிகார்டன் ஆஃப் எனி earthly seed, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால் படைக்கப்பட்டவைகள் கிடையாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல. பட் ரே த ஏஞ்சல்ஸ், ஒருவேளை ஏஞ்சலின் குழந்தைகளாக இருக்குமோ, ஆஃப் ஏஞ்சல்ஸ் பிரீட் ஆர் ஆஃப் ஏஞ்சல்ஸோட பிரீடா இருக்குமோ, yet where they breed of summer's heat they say. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப இதெல்லாம் எதோட பிரீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மரோட ஹீட் அப்படின்னு சொல்றாங்க. சம்மர் ஹீட். ஏன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மர் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ஒரு இதமான காலம். ஓகே, சூரிய ஒளிக்கற்றைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இதமா அவங்களுக்கு வீசும். அதோட பிரீட் இதெல்லாம் இன் ஸ்வீட்டஸ்ட் சீசன். எது? சம்மர் சீசன். அதான் SOMERS சொல்லியிருக்காங்க, சம்மர் ஹீட். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஸ்வீட்டஸ்ட் சீசன் எது? அந்த சம்மர். when each flower and wed the earth did fresh air அப்படின்னு சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் ஃப்ளார் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். எப்ப? சம்மர் சீசன்ல. அதான் இன் ஸ்வீட்டஸ்ட் சீசன் when each flower and wed the earth
இந்த எர்த்தே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் தே சீம்ட் அஸ் டே. அந்த நாள்ல தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அப்ப அந்த ஃப்ரெஷ்னஸோட ஒரு குழந்தைகள் தான். ஓகே, அந்த சம்மரோட ஒரு குழந்தைகள் தான் இந்த ரெண்டு ஸ்வான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈவன் அஸ் தே ஆர் ரைட் டே விச் வாஸ் நாட் லாங் ஸ்வீட் டைம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ இன் மை சாங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல முடிச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸால அந்த ரெண்டு ஸ்வான்ஸை அமேஸ்டா பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ வீனஸ் என்ன பண்றாங்க, ரைட்? ஸோ அவங்களே அமேஸ்டா பார்க்கக்கூடிய விஷயங்களா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன்ல பாருங்க. தென் ஃபோர்த், தே ஆல் அவுட் ஆஃப் தியர் பேஸ்கெட்ஸ் ரூ. இப்போ என்ன பண்றாங்க, அந்த நிம்ஸ்லாம் அவங்க அந்த மலர்கள் பறித்து குவித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பேஸ்கெட்ஸ் எடுக்கிறாங்க. கிரேட் ஸ்டோர் ஆஃப் ஃபிளார்ஸ். ஸோ அந்த பேஸ்கெட்ஸ்ல என்ன இருக்கு? ஸோ எல்லா ஃபிளார்ஸ் இருக்கு. ஒரே விதமான ஃபிளார்ஸ் இல்லை, எல்லா ஃபிளார்ஸ் இருக்கு. த ஹானர் ஆஃப் த ஃபீல்ட். அந்த ஃபிளார்ஸ்ல யாரு கொடுத்துருக்கா? அந்த ஃபீல்டோட ஹானர். இந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டில் இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். தட் டு த சென்ஸ் டிட் ஃப்ராக்ரன்ட் ஓடஸ் ஈல். ஸோ விச் மீன்ஸ் என்ன நம்மளுக்கு புரிபடுதுன்னா, இந்த ஃபீல்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மலர்கள், அந்த மலர்களுக்கெல்லாம் அந்த பேஸ்கெட்டுக்குள்ள இருக்கு. அதுல இருந்து அவ்வளோ ஓடஸ், அந்த பஃப், அந்த அந்த சென்ட்னு சொல்லும் பாருங்க, அந்த சென்ட்லாம் அதுல வந்து அப்படியே கமகமன்னு அந்த வாசனை வருதான். ஆல் விச் அப்பான் தோஸ் குட்லி பேர்ட்ஸ் தே த்ரூ. ஸோ அப்படி வரக்கூடிய அந்த பூக்களை எடுத்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பேர்ட்ஸ் மேல அந்த நிம்ஸ் எல்லாம் த்ரூ பண்ணுதான், அப்படியே தூவுதான். அண்ட் ஆல் த வேவ்ஸ் டிட் ஸ்ட்ரூ. இப்ப அந்த வேவ்ஸ் பூரா, அந்த வேவ்ஸ் மேல அந்த பூக்கள் அந்த பல பறவைகளை சுத்தி அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே பறந்து விரிந்து கிடக்குது. தட் லைக் ஓல்ட் பீனஸ் வாட்டர்ஸ் தே டிட் சீம். அந்த அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு அப்படின்னு பஞ்சுலே, அந்த பீனஸ் PENEUS சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ தெஸ்லியன் ரிவர் காட், பீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தெஸ்லியன் ரிவர் காட், ஒன் ஆஃப் த 3000 ரிவர்ஸ், a child of Oceanus and Theseus அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ ரைட். ஸோ ஓகே, ரைட். ஸோ அந்த பீனஸ் வாட்டர்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த ஃபிளார் அப்படியே தூவுனதுனால அப்படியே மலர்களால் அப்படியே அலங்கரிக்கப்பட்ட மாதிரி அந்த வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. when down along by pleasant Thames shore. எப்படின்னு அந்த பீனஸ் வாட்டர்ஸ் அப்படியே போய் அந்த டெம்ஸ் ஷோர்ல வரும்பொழுது அப்படியே ஃபிளார்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், அந்த மாதிரி இருக்கு. scattered with flowers through Thessaly they stream. அப்படியே அது தெஸ்லி வழியா அது அப்படியே கடந்து போகும். that they appear through lilies plenteous store. கிட்டத்தட்ட அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னா லில்லிஸ் எல்லாம் அப்படியே. ஸோ பிளான்டியஸ்னா என் நம்பர்ஸ் சொல்லும் பாருங்க, கணக்குல கொள்ள முடியாத அளவுக்கு அப்படியே லில்லிஸ் எல்லாம் பூத்து குலுங்குச்சுன்னா எப்படி தெரியும், அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் இதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. லைக் அ பிரைட் சேம்பர் ஃபிளார். ஸோ பிரைடோட சேம்பர் ஃபிளார் எப்படி டெக்கரேட்டிவா இருக்குமோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த ஃபிளார் ஸ்ப்ரெட் ஆன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. டூ ஆஃப் தோஸ் நிம்ஸ் மீன்வைல், இதுக்கிடையில ரெண்டு நிம்ஸ் என்ன பிளான் பண்ணுதுன்னா, டூ கார்லாண்ட்ஸை பின்றாங்க. ஃப்ரெஷஸ்ட் ஃபிளார்ஸ் விச் இன் தட் மெட் தே ஃபவுண்ட். அந்த கார்லாண்ட்ஸ் எப்படின்னா, அந்த 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 நதிக்கரையில் இருக்கக்கூடிய மெடோஸ்ல எந்த ஃபிளார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அதுல இருந்து கலெக்ட் பண்றாங்க. the which presenting all in trim array. ரைட்? ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கார்லாண்ட் பண்றாங்க. their snow foreheads therewith they crown. அதை வச்சு அவங்களுக்கு crown ஒரு கிரீடம் ஆடி அவங்களுக்கு அணிவிக்கிறாங்க. whilst one did sing this lay. ஸோ இப்படி ஒருத்தர் கிரீடம் மாதிரி அணிவிக்கும் பொழுது இன்னொரு நிம்ஸ் என்ன பண்ணுதுன்னா அங்க பாட்டு பாட ஆரம்பிக்கிறது. prepared against the day. ஸோ எது இந்த மாதிரி ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளை டிபெண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு நிம்ஸ் என்ன பண்ணுதுன்னா பாட்டு பாட ஆரம்பிக்குது. against their bridal day which was not long sweet dames run softly till I in my song அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த 5th ஸ்டான்ஸாவை இங்க கம்ப்ளீட் பண்றாங்க.